மாணவர்கள் செய்த தவறுதான் என்ன என்ற பிரதான கேள்வி ஒருபுறம் இருக்க, தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மீது வழக்கு பதிந்திருப்பது மேலும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்துகிறார் குழந்தைகள் நல ஆர்வலர் பாடம் நாராயணன். அவரோடு நமது செய்தியாளர் இளமதி நிகழ்த்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மதுரை உசிலம்பட்டியில் 5 சிறுவர்கள் மீது பாலியல் பலாத்கார வழக்கு உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் குற்ற வழக்கு காவல்துறை பதிவு பண்ணியிருக்காங்க. சிறுவர்கள் மீது இத்தகைய வழக்குகளை பதிவு பண்ணுவதற்கான முகாந்திரமே கிடையாது. அந்த வழக்குகளை திரும்ப பெறணும்னு சொல்லி சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் கோரிக்கை விடுத்திருக்காரு, வலியுறுத்தியிருக்காரு. அவர்கிட்ட இந்த வழக்கு பற்றி கேட்கலாம். காவல்துறை இந்த வழக்கில் என்னென்ன வரம்புகளை மீறி இருக்காங்க, அவர்கள் கையாண்ட விதம் என்ன என்பது பற்றியும் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 வயதுக்கு மேற்பட்டு 12 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் எந்த ஒரு குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று ஐபிசி செக்ஷன் 83 வலியுறுத்துகின்றது. இது ஒவ்வொரு காவலருக்கும் தெரிய வேண்டியது. காவல் நிலைய ஆய்வாளருக்கு தெரியலனா கூட அந்த மாவட்ட எஸ்பிக்கு தெரிஞ்சிருக்கணும், ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதையெல்லாம் மீறி அந்த குழந்தைகள் மேலே 12 வயது கீழே உள்ள எல்லாம் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க மேலே இந்த மாதிரி போக்சோ சட்டத்தின் கீழும் ஐபிசியில் உள்ள கடுமையான செக்ஷன் படியும் பதிவு செய்து அதை நியாயப்படுத்துவது நம்மளுடைய தமிழக காவல்துறைக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய அவப்பெயரை, எதிர்காலத்தில் இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும். அதனால உடனடியாக இந்த எஃப்ஐஆரை திரும்ப பெற வேண்டும். அதுதான் உடனடியாக அரசு, குறிப்பாக காவல்துறை செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கை. குழந்தைகள் பிரச்சனைகளை இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணுறது பிற்காலத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றதை சொல்லுங்கள். ஒரு சமூக நல ஆர்வலராக என்ன மாதிரியான பின் விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லுங்கள். முதல்ல இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கு நடந்திருக்கிறது ஒரு மன ரீதியான வன்முறை. குழந்தைகள் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுவது எதிர்காலத்தில் அவங்களுக்கு, அது மட்டும் இல்லாத இந்த குழந்தைகளுடைய படங்கள் எல்லாம் வலைத்தளத்திலையும் மற்றவர்களும் வெளியிட்டிருக்காங்க. முகத்தை தான் மறைச்சு பண்ணியிருந்தா கூட இதுவும் போக்சோ சட்டத்தின்படியும் சரி, நம்மளுடைய சிறார் பாதுகாப்பு சட்டத்தின்படியும் ஒரு குற்றம். இதற்கும் எஃப்ஐஆர். அப்போ பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்து அதன்படி முதல் தகவல் அறிக்கை எடுத்ததுக்காக ஒரு எஃப்ஐஆரும், இந்த மாதிரி குழந்தைகளுடைய படங்கள் எல்லாம் வெளியிட்டுவதற்காகவும் இன்னொரு எஃப்ஐஆர் போடுவதற்கான முகாந்திரம் இருக்கிறது.